இன்ஷா அல்லா எங்கள் அண்ணன் தளபதி விஜய்க்காக என்னோட 8வது நாள் கேம்பெயின். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு மனுஷனோட லைஃப்ல செகண்ட் ஸ்டேஜ் அவனோட ஸ்கூலு காலேஜ் தான். அதுவே நம்ம தமிழ்நாட்டில் சரியில்லைன்னா நம்ம என்னதான் பண்றது? எவ்வளவு பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசை இருக்கு? எவ்வளவு பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு தெரியுமா, செலவு கம்மி, இந்த பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்காம கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல எஜுகேஷன் கொடுத்தாங்கன்னா அங்கேயே படிக்க வைக்கலாம் அப்படின்னு எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்கு? ஏன் நான் கூட பிரைவேட் ஸ்கூல்ல தான் என்னோட ஸ்கூல் ஃபுல்லா படித்தேன். ஆனா நான் எவ்வளவு வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன், அங்க படிச்சு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ தெரியாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு என்னோட எக்ஸ்பென்ஸையாச்சும் கம்மி பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் காலேஜுக்கு செலவு பண்ண எக்ஸ்பென்ஸை விட என்னோட ஸ்கூலுக்கு தான் எக்ஸ்பென்ஸ் அதிகமா செலவு பண்ணியிருக்கேன். ஏன், எதனாலன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம சிஸ்டம் சரியில்லை. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சரியா இருந்தா நம்ம எல்லாருமே அங்கதான் படிக்கலாம். ஆனா அதுவும் சரி கிடையாது. எல்லாருமே சிபிஎஸ்சி அது இதுன்னு இப்ப சின்ன எல்கேஜி குழந்தைங்க கூட 1,00,000 2,00,000 ஃபீஸ் வாங்குறாங்க சிபிஎஸ்சியில. இதே ஏன் அதை நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்களால முடியாது. ஆனா கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா அதை யோசிக்கவே மாட்டாங்க. ஏன் யோசிக்கணும்? ஃப்ரீயா நாங்க ஏன் கொடுக்கணும் உங்களுக்கு? நாங்க அதுக்கு தனியா 4-5 பிரைவேட் ஸ்கூல் வச்சுட்டு நாங்க தனியா சம்பாரிச்சுட்டு போயிருவோம். கவர்மெண்ட் ஸ்கூல்னா இப்படிதான் அவங்க ஒரு ஃபார்மெட் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை மாத்தணும்னா நம்ம அண்ணனாலதான் முடியும். மறக்காம நம்ம அண்ணனுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு மறக்காம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. ஏப்ரல் 23 மறக்காம ஓட்டு போட்டுருங்க. எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. மறக்காம உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் அண்ணனுக்காக மாத்தி ஓட்டு போட வைங்க. சின்ன எதுவும் தெரியும்ல, விசில் சின்னம், மறக்காம ஓட்டு போட்டுருங்க. நன்றி.